நம்முடைய திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மாடல் ஸ்கூல்ஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள், ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உணவு தராததாலேயே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்து சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில் படிச்ச 1878 மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்திருக்கீங்க, இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும், நல்ல வேலையில டாப் பொசிஷன்ல போயிருந்தாலும் பிஜியும் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும். உலகம் ரொம்ப பெருசு. உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிர்கொள்ளிக்கணும். நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறணும், மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். இன்றைய தினம் தமிழகத்தில் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கேட்பதற்கு தேவையான, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு,
ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதே போல இன்றைய தினம் நெல்லையில் ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள் அரிவாளால் வெட்டிட்டாங்க. பள்ளிக்கு எதுக்கு போறாங்க? படிக்க போறாங்க. இப்போ அண்மையில் பள்ளிக்கூடத்துக்கு அரிவாளை தூக்கிட்டு போறான். அரிவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இன்றைக்கு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அத்தனையும் பொய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் ஏழைப்பட்ட மாணவர்களாக இருப்பாங்க. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதிகமா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள். அவர்களை திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி வேலை வாய்ப்பை பெறுகின்ற அளவிற்கு கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் லேப்டாப் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் 52,36,000 பேர் மாணவ மாணவி கொடுத்தோம். அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதையும் விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிறுத்தப்பட்ட நம்முடைய அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு லேப்டாப் திட்டம் தொடரும். அதை கொண்டாந்து நடைமுறைப்படுத்துவோம். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர் படிக்கிறீங்க. இந்த 41% மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க, அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. விவசாயி தொழிலாளி, சலவை தொழிலாளி, அல்லது கைத்தறி நெசவு தொழிலாளி, விசைத்தறி நெசவு தொழிலாளி, அல்லது வேலைக்கு செல்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியில அதிகமாக படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை 3,85,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி 2017-18ஆம் ஆண்டு இந்த நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,85,000 பேர்ல வெறும் 9 பேர் தாங்க அந்த நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போய் சேர்ந்தாங்க. ஆகவே இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே ஒரு முயற்சி செய்து இன்றைக்கு 7.5% உள்ளிடுவதற்கிடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைக்குது. எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் அத்தனை பேரும் ஏழைகள். அது மட்டும் இல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ₹1 செலவில்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ₹1 செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுதான் உதாரணம்.